இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் பிப்ரவரி 12. நம் வாழ்வில் தெய்வ அன்பே முதலிடம் பெற வேண்டும். நம்முடைய உறவினர்களோடு நாம் வைத்திருக்கும் சுவாபமாய் கொண்ட அசாதாரணமான அன்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்பதே சீசத்துவத்தின் முதல் நிபந்தனை ஆகும். லூக்கா 14:26. அப்படியானால் நாம் அவர்களை நேசிக்க கூடாது என்பதா பொருள்? இல்லை, நிச்சயமா இல்லை. நம்முடைய மனுஷீக அன்பை நாம் இழக்கும்போது அந்த இடத்தை தேவன் தன்னுடைய தெய்வீக அன்பினால் நிறைத்து விடுவார். இங்குதான் நம்முடைய உறவினர்களை நாம் நேசிக்கும் அன்பு தூய்மை அடைகிறது. ஆம், நம்முடைய நேசத்திற்கு எப்பொழுதும் தேவனே முதலிடம் வகித்திட வேண்டும், மாறாக உறவினர்கள் அல்ல. இந்த முதல் நிபந்தனைக்கே இன்று அநேகர் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவரோ நம் ஜீவியத்தில் நாம் அவருக்கு முதலிடம் தரும்படியே கட்டளை இடுகிறார். அவ்விதமாய் நாம் அவருக்கே முதலிடம் தராவிட்டால் அவருடைய சீசர்களாய் ஒரு காலம் இருந்திடவே முடியாது. இதற்கு இயேசுவையே மாதிரியாக நோக்கி பாருங்கள். அவர் தன் விதவையான தாய் மீது கடைசி வரைக்கும் பொறுப்புள்ள அக்கறை கொண்டிருந்தார். அவ்வாறிருந்தும் தன் பிதாவின் பரிபூர்ண சித்தம் செய்து முடிப்பதற்கு தடையாக சிறு விஷயத்தில் கூட தன் தாய் தன்னை இடைமறித்திட அவர் ஒருபோதும் அனுமதிக்கவே இல்லை. இதற்கு காண ஒரு கல்யாணம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அக்கல்யாணத்தில் தன் தாயின் தூண்டுதலின்படி ஒன்றை செய்திட இயேசு மறுத்து விட்டார். யோவான் 2:4. இயேசுவின் சிநேகத்திற்கு பிதாவானவர் எப்போதும் முதலிடம் பெற்றிருந்தார். அவரை போன்ற மனோபாவத்தையே நாமும் பெற்றிருக்க இயேசு வாஞ்சிக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவை பார்த்து, பேதுருவே, இவ்வுலகத்தில் உள்ள எதை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என உருக்கமாய் கேட்டார். யோவான் 21:15-17 வரை உள்ள வசனங்கள். சங்கீதக்காரன் கூறியதைப் போலவே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை என நாமும் நம்முடைய மனதார கூறிட முடியுமா? சங்கீதம் 73:25. அங்கனமே நாம் கூறிவிட்டால் நாம் உண்மையாகவே சீசத்துவத்தின் முதல் நிபந்தனையை மகிழ்வுடன் நிறைவேற்றியவர்களாய் இருப்போம். ஜெபிப்போமா? பேரன்பு கொண்ட எங்கள் பிதாவே, மானிட அன்பில் உழன்ற எங்களை விடுதலையாக்கி உம்மையே பிரதானமாய் நேசிக்கும் சீசத்துவ வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென்.